அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான் தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாக பார்ப்போம். குடும்ப கட்டுப்பாடு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா, செய்யலாமா என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அஸ்ல் என்று ஒரு முறை இருந்தது. அது எப்படி என்றால், இல்லற வாழ்வில் ஈடுபடுவார்கள். கடைசி நிமிடத்தில், அதாவது விந்து வெளியில் வர டைமில் தன்னுடைய ஆண் உறுப்பை வெளியில் எடுத்துப்பாங்க. விந்து மனைவிமார்கள் வயிற்றுக்குள் செல்லாமல் அப்படி வெளியில் வந்துடும். இந்த முறை இருந்தது. அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், காப்பர்டி போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் உடம்புக்கு கெடுதி ஆகிற மாதிரி பண்ணிக்கக்கூடாது. அசல் என்ற முறை இதை இன்டைரக்ட்லி சப்போர்ட் பண்ணுது. சரி, பர்மனண்ட்டாக ஒரேடியாக குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது சம்பந்தமாக எந்த ஹதீஸும் இல்லை. அதை நாம் செய்யக்கூடாது. பர்மனண்ட்டாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. தற்காலிகமாக பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த சம்பந்தமாக ஹதீஸ்கள் புகாரி 5209, முஸ்லிம் 2606, 2610 அசல் என்ற முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது என்பதை காட்டுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் அமல் செய்வோம், ஷேர் செய்வோம். தேவைப்பட்டால் அல்லாஹ் திருப்தி அடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.